சங்கருங்கிறவன் அதிகமா கோவப்படுறனால எல்லாத்தையும் அடிக்கவும் செய்றான். இத பார்த்த முத்து என்னோட தீசிஸ் பேப்பருக்கு இவனை நான் திருத்தி காட்டுறேன்னு சொல்லி அவனையும் அழகா பக்குவப்படுத்தி இப்ப அமைதியான மனுஷனாவும் மாத்தி காட்டுறா. சங்கரும் இப்படிலாம் நான் வாழ்வேன்னு நினைக்கவே இல்லை, அதனால உன்னை லவ் பண்றேன்னு சொன்னனால உன்னை நான் ரிசர்ச் பேப்பரா மட்டும் தான் நினைச்சேன், மற்றபடி உன் ஃபீலிங்கை நான் நினைக்கவே இல்லை. வேணா எங்க அப்பாட்ட வந்து பேசினீங்கன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே அவனும் அவங்க வீட்டுல பேசவும் போறான். அவங்க அப்பாவும் நல்லா பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணி அப்படியே செட்டில் ஆகுறது தானே உங்களோட கொள்கையாவே இருக்குன்னு இந்த நிலைமைக்கு வர 25 வருஷம் போராடி எனக்கு கீழே எவ்வளவு ஆபீசர் வேலை செய்றாங்க உனக்கு தெரியுமாடான்னு கேட்டோன்னே சங்கரும் நீங்க இப்ப இருக்க இந்த ஆபீசர் நிலைமைக்கு நானும் ஒரு கட்டத்துல வருவேன், அப்பதான் நான் முத்திட்ட பேசுவேன், அதுவரையும் நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவனும் கஷ்டப்பட்டு 3 வருஷம் படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முத்திட்ட சொல்லலான்னு வீட்டுக்கு போனா முத்திக்கு இன்னொரு பையனுக்கும் எங்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. இதை பார்த்த சங்கரும் அங்க இருக்க வீட்டை எல்லாத்தையும் கொளுத்தி போட்டனால போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணியும் போயிறாங்க. சங்கரோட அப்பாவும் அந்த வீட்டுல இருக்க எல்லா காலையும் விழுந்தா மட்டும் தான் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுவேன்னு சொன்னனால எல்லார் காலையும் விழுந்து அவனை வெளியவும் கொண்டு வராங்க. அப்பதான் போற வழியில ஆக்சிடென்ட் ஆனனால சங்கரோட அப்பாவும் இறந்து போயிறாரு. இவனும் முத்திட்ட போய் என்ன மாதிரியே உனக்கு பையன் பிறப்பான், அவனும் காதல் தோல்வியில எப்படி அனுபவிப்பான்னு நீ பார்க்க தான் போற, அப்பதான் என் நிலைமை தெரியும்னு சொல்லிட்டு அவனும் சாபம் விட்டுட்டு போறான்.